இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளை நான் தொடர்ந்து போன வாரமும் ரட்சிப்பை குறித்து பேசினேன். ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகளை ரட்சிப்பு இல்லாமல் நான் அடிக்கடி பேசியிருப்பேன். பணம் இருந்து, ப்ராஸ்பெரிட்டி இருந்து, என்ன மற்ற ஆசீர்வாதங்கள்லாம் இருந்தாலும் அதில் ஒன்றுத்துக்கும் உதவாது என்பதை உங்களுக்கு நான் அன்போடு கூட சொல்கிறேன். அதனால்தான் தேவனுடைய பிள்ளைகளே, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ஈப்ரூ சாப்டர் வசனத்துக்குள்ளே போகிறோம். குயிக்காக கர்த்தருடைய வார்த்தை கேட்கலாம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அந்த வசனத்தின் கீழ்பாகம் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து. போன புதன்கிழமை இதை தான் நான் பேசினேன். வசனத்தை மட்டும் எடுத்துக்கிட்டேன். அடுத்த சப்ஜெக்டுக்குள்ளே போனேன். இன்றைக்கு நான் அப்படி தான் செய்ய விரும்புகிறேன். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால், அப்போ ரட்சிப்பை குறித்து கவலைப்படணும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ரட்சிப்பை குறித்து நமக்கு பணம் இல்லையேன்னு கவலைப்படுறோம். என்ன சேலை துணிமணி இல்லையே கவலைப்படுறோம். இன்றைக்கி நமக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போகிறோன்னு கவலைப்படுறோம். அது தப்பு கிடையாது, கர்த்தருடைய பிள்ளை. ஆனால் ரட்சிப்பை குறித்த ஒரு கவலை உங்களுக்கு இருக்கா? ரட்சிப்பை குறித்து கவலை உங்களுக்கு இருக்கா? ரட்சிக்கப்பட்ட தாய் தகப்பனுக்கு தம் பிள்ளைகளை குறித்த ஒரு கவலை இருக்கும். இன்றைக்கி நாங்கள் ரட்சிக்கப்பட்ட காலங்களெல்லாம் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே வாழ்க்கையே மாறிடும். வாழ்க்கை மாறினா தான் அவங்க அடுத்தடுத்து ஊழியத்துக்குள்ளெல்லாம் வர முடியும். ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது. பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டுட்டு அவன் ஒய்ஃபை துரத்திட்டு அவன் ஊழியம் செய்வான். இந்த நாட்களில் அதுக்கு பின்னாலேயும் ஒரு கூட்டம் இருக்குது போகிறதுக்கு. புரியுதா? புருஷனோடு சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு போய் மனைவி தனியாக சர்ச் நடத்துவா இந்த காலத்தில். அதுக்கும் அவள் பின்னால் போகிறதுக்கும் ஒரு குரூப் இருக்குது. ஏன்னா கண் இருந்தும் குருடராக இருக்கிற ஆட்கள், கடைசி காலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள். There should be discipline in the Christianity. There should be discipline in the church. அதனால் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டால், சரியான போதனைகள் இன்றைக்கி கிடையாது. சரியான என்ன போதனை இருக்குது? விசுவாசத்தை பற்றி நான் பேசுகிறேன், பணத்தை பற்றி பேசுகிறேன், சுகத்தை பற்றி பேசுகிறேன், ஐஸ்வர்யவான்கள் ஆகிறத பற்றி பேசுகிறேன். இதை பற்றியே தான் நம்ம பேசிகிட்டே இருக்கோமே தவிர கேரக்டரை பற்றி பேசுகிறதுக்கு இன்றைக்கி ஆட்கள் குறைந்து போயிட்டாங்க. கேரக்டர் தான் ஏன் முக்கியம்? இங்கே பாருங்கள், கிருபையை விட கிருபை அது கர்த்தர் கொடுக்கறது, டேலண்ட் தாளந்து, அதுக்கப்புறம் இன்டலெக்சுவல் உலக அறிவு, படிப்பின் மூலமாய் வருகிற அறிவு, புத்தகத்தின் மூலமாக அறிந்து கொள்ளுகிற அறிவு, சரியா? இவை எல்லாவற்றையும் கடந்தது தான் கேரக்டர். ஒரு மனுஷனுடைய சுவாபம், ஒரு மனுஷனுடைய கேரக்டர். இப்போ உங்கள் பையனுக்கு ஒரு பொண்ணு பார்க்குறீங்க, அந்த பொண்ணு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிறா, அல்லது அவங்க அப்பா ஊரில் பெரிய ஒரு பணக்காரரு, அவ்வளோ சொத்தும் அவளுக்கு தான், ஒத்தைக்கு ஒரு பிள்ளை, ஓ பா பரவாயில்லையே அப்படி இப்படின்னு குளிர் ஆட்டிடக்கூடாது. அவள் ரட்சிக்கப்பட்டவளான்னு பார்க்கணும், அவளுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாளான்னு பார்க்கணும், அவங்க அப்பா அம்மாவுடைய பின்னணி கர்த்தருடைய பிள்ளைகளான்னு பார்க்கணும், அது சரியான உபதேசத்துக்குள்ளே இருக்காங்களான்னு பார்க்கணும். இதெல்லாம் ஒன்றும் பார்க்கறது கிடையாது. ஏன்னா அப்படி உங்களை டீச் பண்ணலையே, அப்படி சொல்லி கொடுக்கலையே, அதுதான விஷயமா இருக்குது. அப்போ இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கரமான அருவருப்பான காலங்கள். கிறிஸ்தவ சமுதாயத்தில் நிறைய அருவருப்பான காரியங்கள் இன்றைக்கி இருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டால், நம்ம ஆரம்பம் சரி கிடையாது, ஃபவுண்டேஷன் சரி கிடையாது. அப்போ அந்த ஃபவுண்டேஷன் என்ன சொல்லுதுன்னா, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்று இருந்தால் வரும் கோபாக்கனைக்கு நீ எப்படி தப்பித்து கொள்வாய்? கர்த்தருடைய வருகையில் எப்படி காணப்படுவாய்? யோசித்து பாருங்க. ரட்சிப்பெல்லாம் பின்னால் பார்த்துக்கலாம், அதெல்லாம் பின்னால் பார்த்துக்கலாம், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், அதான் இப்போலாம் அவசரம் கிடையாது, அதெல்லாம் பின்னால் பார்த்துக்கலாம்.
அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்ன நிறைய பேர் ரட்சிப்பை இழந்து போனார்கள். நிறைய பேர் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? 59ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே, முதல் வசனம் 59:1 என்ன சொல்லப்படுகிறது? இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை, அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய செவி மந்தமாகல. சரியா? கர்த்தருடைய பிள்ளைகளே, கேட்க கூடாதபடி அவர் செவி மந்தமாகல, ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கை குறுகி போகவில்லை. இன்றைக்கு நான் உங்களை பாரத்தோடு உங்களுக்கு இதை சொல்லணும். பொதுவாக இந்த மாதிரி பிரசங்கத்தை கேட்கறதுக்கு நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்காதுன்றது எனக்கு புரியும். ரொம்ப இவர் ரொம்ப டஃப்பான ஆள், இதை பேசுகிறாரு. உங்கள் வாழ்க்கைக்காக பேசுகிறேன், உங்களுடைய எதிர்காலத்துக்காக பேசுகிறேன். பணத்தை வாங்கி வச்சு என்னையா செய்ய முடியும்? உயிர் போயிட்டுனா என்ன பண்ண முடியும்? அது யாருடையதாகும்? இன்றைக்கி நிறைய வாலிப பிள்ளைகள் குடிகாரனாக மாறிட்டாங்க, கஞ்சாவுக்கு அடிமையாயிட்டாங்க, போதை வஸ்துக்குள்ளே போயிட்டாங்க. வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லை. யாரை கல்யாணம் பண்ணுறது, யாரை கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது ஒரு பயங்கரமான ஒரு கேள்வி. ஏன்னா பிசாசு பலரைக்குள்ளே நுழைந்து பயங்கரமாக போராடி கொண்டிருக்கிற ஒரு காலம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ சரியான ரட்சிப்பை குறித்து நமக்கு ஒரு போதனை அவசியம் என்று இன்றைக்கு நான் உங்களோடு கூட நான் பேசுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 3ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாய் இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? இஸ்ரவேலில் நீ போதகன், இஸ்ரவேலில் நீ ஒரு பெரிய, அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை, நீ ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கிற. ஆனால் உனக்கு இது தெரியலையாப்பா, போதகனாக இருக்கிறியப்பா, உனக்கு இது தெரியலையாப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிக்கோதோமு யார்? அவன் யூதருக்குள்ளே முதல் வசனம் அதிகாரியான நிக்கோதோமு எனப்பட்ட ஒரு பரிசேயன் இருந்தான். யூதருக்கு ஒரு பெரிய அதிகாரி, அவன் வேத வசனங்களை அறிந்தவன். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசுவின் இடத்தில் போய் தேவனுடைய பிள்ளைகளை, அவன் நைட்ல ஆண்டவரை மீட் பண்றான். 2ஆம் வசனத்தை வாசி. அவன் ராக்காலத்திலே இயேசுவிடத்தில் வந்து ரபி, நீ தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார். அடுத்த வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 4ஆம் வசனம். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். 6ஆம் வசனம். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், சத்தம் கேட்க முடியுது. ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். ஆவியில் பிறந்தவன் அப்படியே இருக்கிறான். நல்ல கவனிக்கணும் விசுவாசிகளே. நீங்க எந்த சர்ச் மெம்பர்னு நான் இப்ப கேட்க மாட்டேன். இத்தனை வருஷத்துல நான் ஒரு நாள் உங்கள்கிட்ட கேட்டது இல்லை. ஆனா ஒண்ணு, அந்த பரலோகத்துக்கு போவதற்கான சரியான மெம்பர்ஷிப் உங்ககிட்ட இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். பரலோகத்தில் பாக்கியவானாய் நம்ம மாறணும். அப்போ இந்த ஆண்டவர் சொல்றாரு, நிக்கோதேமு யார்? நிக்கோதேமு பார்த்து இஸ்ரவேலிலே ஆண்டவர் சொல்றாரு, நீ போதகனா இருக்கிறப்பா, நீ ப்ரீச் பண்ற உபதேசங்கள்லாம் உனக்கு தெரியுது, ஆனா உனக்கு இது தெரியாம இருக்கிறியப்பா அப்படின்னு. இப்போ நிறைய போதகர்களுக்கே
நிறையா கிறிஸ்தவர்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த 3ஆம் அதிகாரத்தை சரியாக படித்தாதான் புரியும். சரியாக தான் படித்தேன். இப்போது என்ன எடுத்துக்கிடுங்க, நான் வந்து பிறவியிலேயே கிறிஸ்தவன், அதுவும் சிஎஸ்ஐ கிறிஸ்தவன். அப்போது நாங்களாம் இளம் வாலிபர்களாக இருந்த காலங்களில் எங்களுடைய வீட்டுக்கு அப்பா, என்னுடைய தகப்பனார் வந்து ஊழியர்களை கூட்டி கொண்டு வருவார்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு. சில நேரத்தில் எங்கள் சபைகளில் கூட்டம் நடத்தும்போது அந்த ஊழியக்காரர்கள் எங்கள் வீட்டில் தங்கியிருப்பார்கள். அப்போ அவங்க கேட்பாங்க, தம்பி நீ ரட்சிக்கப்பட்டுட்டியா, நீ மனம் திரும்பிட்டியா, ஆர் யூ பார்ன் அகெயின் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், ஐயா நான் சிஎஸ்ஐ கிறிஸ்தவன் ஐயா. ஐயா நான் ஒரு சிஎஸ்ஐ கிறிஸ்தவன், எங்கள் அப்பா கிறிஸ்தவன், எங்கள் அம்மா கிறிஸ்தவங்க தானே, அது என்னது நீ மறுபடியும் பிறந்துட்டியான்னு கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லுவேன். இல்லை, அது அது வந்து நீ உலக பிரகாரமாக உன் தாயின் தகப்பனுக்கு நீ பிறந்திருக்கிற, அப்பா அம்மா கிறிஸ்தவங்க, நீ கிறிஸ்தவன்னு சொல்கிற, ஓகே. ஆனால் உனக்கு பர்சனலாக நீ வந்து ஆவியினாலே பிறந்திருக்கிறாயா, மறுபடியும் பிறந்திருக்கிறாயா? கர்த்தருடைய பிள்ளைகளே, மாம்சத்தில் பிறந்த பிறப்பை சொல்லவில்லை, ஆவியில் பிறந்த பிறப்பை நான் சொல்லுகிறேன். சொல்லும்போது எனக்கு புரியாது. ஏன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அப்போ இல்லை. ஏன் இல்லைன்னா, நாங்கள் தான் கிறிஸ்தவங்களாச்சே, அதுவும் சிஎஸ்ஐ கிறிஸ்தவங்களாச்சே, இது எதுக்கு நீ வந்து பெந்தேகோஸ் உபதேசத்தை சொல்கிறீங்களா? ஏன்னா அவங்களாம் பெந்தேகோஸ் பாஸ்டர்ஸ், சிஎஸ்ஐ பாஸ்டர்லாம் அப்போ இதெல்லாம் எங்களுக்கு பேசலை, இப்போவும் பேசுறது இல்லை, எல்லாரும் இல்லை, சிலர். அப்போது இந்த மனம் திரும்புதலை குறித்த சரியான போதனையை கர்த்தருடைய பிள்ளைகள் அன்னைக்கு அவர்கள் எங்களுக்கு போதித்ததுனால எங்களுக்குள்ளே ஆண்டவர் ஒரு பாவ உணர்வை ஏற்படுத்தினார். அப்பொழுது நாங்கள் ஒப்பு கொடுத்து 1981ஆம் ஆண்டு ஆமென் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி கர்த்தர் என்னை ரட்சித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமேன். அப்போது தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைய பிறந்த நாளை கூட நான் சில நேரத்தில் மறந்துடுவேன், 2 நாள் கழித்து தான் ஞாபகம் வரும். அன்னைக்கு காலையில் சாயந்தரம் தான் கூட ஞாபகம் வரும். ஆனால் ஆண்டவர் என்னை தொட்ட நாளை, என்னை அபிஷேகித்த நாளை மறக்க முடியாது பிரியமானவர்களே. அப்போ நிக்கோதேமு பெரிய அதிகாரி தான், இஸ்ரவேலில் போதகர் தான். ஆனால் அவனுக்கு இந்த மறுபடியும் பிறந்த அனுபவம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று இயேசு மெய்யாகவே என்று 2 முறை அழுத்தம் கொடுத்து சொல்கிறார். இன்றைக்கி நான் உங்களோடு பேசுகிறேன், ஐயா உங்களுக்கு 75 வயசு இருக்கலாம், 80 வயசு இருக்கலாம், நீங்கள் மறுபடியும் பிறந்த பேப்டிசம் எடுக்காமல், அதாவது மூழ்கி ஞான ஸ்நானம் எடுக்காமல், இயேசு என் பாவங்களெல்லாம் மன்னித்தார், நான் ஒரு காலத்தில் உலகத்துக்கு அடுத்த வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், சரியா, இப்போ இயேசு என்னை ரட்சித்தார் என்று ஒப்பு கொடுத்து நீங்கள் மனம் திரும்பி ஞான ஸ்நானம் எடுக்கணும். ஆமேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது இந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் சொல்லுகிறார் 5ஆம் வசனத்தில், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். எதுக்காக நமக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை? எதற்காக பைபிள்? எதற்காக ஆலயம்? எதற்காக ஜெபம்? கர்த்தருடைய மிக மிக முக்கியம், பரலோக ராஜ்யத்துக்கு போகணுமே. பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கே, நமக்காக ஒரு ஸ்தலத்தை அவர் உண்டு பண்ணுறாரு, திரும்பி வருவார், அவர் வருகையில் நான் காணப்படணுமே. அதற்கு முன்பதாக நான் இறந்து போனேன்னா, கல்லறையில் என்னை அடக்கம் பண்ண பிறகு அந்த எக்கால சத்தம் துணிக்கும் போது என் காதில் அந்த சத்தம் கேட்கணுமே. ஆமேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, விளையாட்டு காரியம் கிடையாது. நான் ஏதோ நேரம் போக்குக்காக உங்களோடு பேசி கொண்டிருக்கவில்லை. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று, ஐயோ என் பையனுக்கு கல்யாணம் ஆகலையே, ஐயோ என் பிள்ளைக்கு குழந்தை இல்லையே, ஐயோ என் பையனுக்கு இந்த வியாதி வந்துட்டு, இதுக்கெல்லாம் கவலையோடு தான் நம்ம இருக்கிறோம், உண்மைதான். ஆனால் அதை விட அதிகமான கவலை ரட்சிப்புக்காக கவலைப்படணும் என்று நான் பாரத்தோடு நான் ஜெபிக்க போகிறேன். பாரப்பட்டு சொல்கிறேன். இல்லை, குடிகாரனை மாறிட்டான், கஞ்சா பிடிக்கிறான், வீட்டில் பேச்சுவார்த்தை இல்லை, எனக்கும் என் புருஷனுக்கும் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, நான் பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் எப்படின்னு சொல்லி நீங்கள் பணத்தையும் அதையும் வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதை விட ஒப்புரவாக்குதலின் ஊழியத்துக்கு நீங்கள் வந்துடணும்.
ஒப்புரவாகணும், பிரிந்து போகிறது பிசாசின் காரியம். அப்படியே ஜெபம் பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே நிக்கதோமு, ஆண்டவரே கர்த்தாவுடைய வசனத்தில் இன்னைக்கு நாங்கள் படித்தோம், இஸ்ரவேலின் போதகன். ஆண்டவரே 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தின்படி அவன் அதிகாரி. ஆனால் அவனுக்கு சரியான ரட்சிப்பை பற்றி தெரியல, மனம் திரும்புதலை பற்றி தெரியல. கர்த்தாவே நீர் அவனை ரட்சித்ததுனால, ஆண்டவர் அவனை தேடி வந்ததுனால, கர்த்தாவே அவன் உம்முடைய மனுஷனாக மாறினான். ரட்சிப்பின் அனுபவத்தை ஒரு கட்டத்தில் அவன் பெற்றுக்கொண்டான். அதனால தான் ஆண்டவர் யோவான் 19ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சிலுவையில் நீர் தொங்கி கொண்டிருக்கும் போது இந்த நிக்கோதோமு தான் அங்கே வந்திருந்தாரப்பா. ஆண்டவர் உம்மால் தொடப்பட்டவன், மனம் திரும்பினவன், ஆண்டவர் மீண்டும் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷன். இப்பொழுதும் இந்த சுவிசேஷ சத்தியத்தை கேட்கிறவர்கள் எங்கிருந்தாலும் சரி, அவர்களுக்குள்ளே ஒரு சரியான ஒரு மனம் திரும்புதல் வரும்படி, ஒரு பூரணமான மனம் திரும்புதல் வரும்படி நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தாவே, ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் இருக்கும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே பதில் அளிக்கிறதற்காக கரந்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்படி கிருபை தாங்கட்டும். கர்த்தர் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்முடைய ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏனென்றால் இப்படி நல்ல சத்தியங்களும் செய்திகளும் ஆலோசனைகளும் மாறி 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 வந்து கொண்டு இருக்கிற நாட்களில் உங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக அங்கே இருக்குது பாருங்கள். தமிழர்கள் ஃபஸ்ட்டு இல்லை கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்கள். ஆங்கிலம் தெரிஞ்ச ஆங்கிலத்தை, ஹிந்தினா ஹிந்தி, அப்படி தெலுங்குனா தெலுங்கு மொழியில் ஸ்கேன் பண்ணுங்கள். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தரை ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிரைஸ் காட்.